நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் திருச்சியில் இருக்கின்றோம். திருச்சியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய 8வது ஆண்டு விழாவானது இப்பொழுது தொடங்க இருக்கிறது. நிர்வாகிகள் இப்பொழுது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த சங்கத்தினுடைய நிகழ்வுகளை பற்றி சுருக்கமாக நம்மிடம் விளக்கி கூறுவார்கள். ஆட்சி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரம்ப தலைவி, பட்டய தலைவி. 6 வருஷமாக இருந்தோம். இப்போ 2 வருஷம் ஸ்லோச்சனாச்சி தலைமையில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எப்போ தொடங்குனீங்க? 2015. எத்தனை பேர் இணைஞ்சு தொடங்குனீங்க? 180 பேர். இப்போ எத்தனை உறுப்பினர் இருக்கீங்க? 190. இப்போ இந்த விழா. அனைவருக்கும் வணக்கம். நான் சுலோச்சனா கிருஷ்ணன். இப்போ நான் வேகுப்பட்டி இருக்கிறது திருச்சியில் இருக்கோம். நான் இப்போ 2 ஆண்டுகளாக நான் பதவியேற்றிருக்கேன். இப்போ பதவியை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சதை சொல்லுவோம். உழவார பணி, ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். என்னோட பேர் சங்கமினால் கணேசன், கண்ணவராயம்பட்டி. நான் 6 வருஷமாக செக்ரட்டரியாக இருக்கேன். சங்கத்தோட செயல்பாடுகள்னால் நாங்கள் முதல்ல மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் வந்தாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மந்த்லி மீட்டிங்ஸு, அதுக்கு 30லேருந்து 40 பேர் வருவாங்க. வந்தால் அதில் கண்டிப்பாக ஒரு விளையாட்டு போட்டி, இல்லைன்னா ஒரு கருத்தரங்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்திட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் திருப்புகள், அழகம்மை ஆட்சியோட பீரியட் முடிகிற சமயத்தில் ஒரு திருப்புகள் ஸ்டார்ட் பண்ணோம். முடிகிற சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். சுலோச்சனா ஆட்சி அதை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் திருப்புகழ் பாட. அழைப்புகள் நிறையா வருது திருப்புகழ் பாட. திருப்புகழுக்காக போகிறோம், திருவாசகத்துக்காகவும் போகிறோம், ஆன்மீக சுற்றுலாவாகவும் நிறைய இடங்களுக்கு போகிறோம். அந்தந்த விசேஷம் வரும். இப்போ காவேரி பூம்பட்டினில் விசேஷம் வரும்போது அங்கே ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராம் இருக்கும்போது அங்கே ஒவ்வொரு நாள் பிளான் பண்ணிட்டு போயிட்டு வருவோம். அதுக்கு மட்டும் போகாமல் அதை சுற்றி உள்ள இடங்களை அண்ணன் கோச்சர்மன் அவங்க கிருஷ்ணனை ரெடி பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த சுற்றுலா தலங்களுக்கும் போயிட்டு இது பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி திருப்பூர் மகளிர் சங்கம் ஆண்டு விழாவாகட்டும், தஞ்சாவூர் மகளிர் சங்கம் ஆண்டு விழாவாகட்டும், அவங்க கூப்பிடும்போது அந்த ஆண்டு விழாவுக்கு மட்டும் போகாமல் அந்த இடங்களை சுற்றி ஏதாவது ஒன்று கோவில், ஏன்னா நான் எங்களோட உறுப்பினர்கள் எல்லாமே நீங்கள் எப்போ அந்த கோவிலுக்கு டூர் போடுவீங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே எல்லாம் ரெடி பண்ணி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் எல்லோரும். அது கொஞ்சம் சிரமந்தான். என்னோடய குழந்தைங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால அது கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க குழந்தைங்க, அதனால். என் பேர் முத்து அழகப்பன், நான் பொருளாளராக இருக்கேன். இப்போ நல்ல மாதம் எல்லாம் மாதாந்திர கூட்டம் நடக்குது. அதில் நிறைய டிப்ஸு, அவங்களுக்கு குழந்தை வளர்க்குறது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவு முடிவு பண்ணிக்குவோம். அது மாதிரி எல்லோரும் மீட்டிங்க்கு வரப்போ அவங்கவுங்கள ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பழக்கம் அது எல்லாமே டூர் போகிறது இது எல்லாமே போயிட்டு வந்தோம். இது வரைக்கும் நிறைய பேருக்கும் திருவாசகத்துக்கு முக்கிய கோயிலாக ஆவுடையார் கோயிலும் உத்தரகோசம் அங்கேயும் போயிட்டு வந்தோம். மற்றபடி நிறைய கோயிலும் போயிருக்கோம். அது அறுபடை வீட்டில் போய் திருப்புகள் எல்லா இதுலேயும் போய் திருப்புகள் படிச்சுட்டு வந்தோம். அதனால் எல்லாமே ஒரு ஆன்மீக இதுவும் இருக்குது, நம்ம சுற்றுலா இதுவும் இருக்குது. கவுண்டிங் கேட்டிங்கன்னா எங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கோயில்கள் போயிருக்கோம். நான் துணைத் தலைவியாக இருக்கேன் 6 வருஷமாக, 8 வருஷமாக.
நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிள்ளையார் சாமி கும்பிட்ற செவ்வாய் பிள்ளையார் அது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் விரும்பி வந்து கலந்துக்கிட்டு செய்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சுமங்கலி பூஜைன்னு விளக்கு பூஜை அது ஒன்று செஞ்சிட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக. அதில் வந்து இப்போ ஏலம் பொருள்கள்லாம் ஏலத்துக்கு பொருள்கள்லாம் இது பண்ணி மங்கள பொருட்கள் ஏலம் அது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் செயல்படுத்தலான்னு நினச்சிட்ருக்கோம். எல்லாம் நல்லபடியாக ஆண்டவன் கிருபையால் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இப்போ வந்து இவங்களுடைய நிறைய ஆன்மீக பணிகள் பொதுவாக வந்து நிறைய கோவிலில் போய் திருப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் படித்தது, எண்ணிக்கையில் அடங்காத கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய ஆன்மீக பணியும் சமூக பணியும் சிறப்பதற்காக நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம், வாருங்கள். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக நாம் காண இருப்பது திருவிளக்கு ஏற்றுதல். ஞான ஒளியும் என்று வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய தீப ஜோதியை இங்கே ஏற்றி இந்த விழாவினை மங்கள நிகழ்வாக தொடங்க திருவிளக்கை ஏற்று வருமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி கபிலா அவர்களை அழைக்கிறோம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை அழைக்கிறோம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் முன்னாள் தலைவி திருமதி அழகம்மையாச்சி, பட்டய தலைவி திருமதி அழகம்மையாச்சி, நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி இன்றைய தலைவி திருமதி சுலோச்சனா ஆட்சி அவர்களையும், நகரத்தார் சங்க தலைவரின் மனைவி திருமதி அன்னபூரணி ஆட்சி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மற்றொரு விளக்கிற்கு ஒளிக்கூட்ட வருமாறு மகளிர் சங்கத்தின் செயலர் திருமதி சங்குமீனாட்சி அவர்களையும், மகளிர் சங்கத்தின் பொருளாளர் திருமதி முத்து அழகப்பன் ஆட்சி அவர்களையும், மகளிர் சங்கத்தின் உப தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரமாட்சி அவர்களையும், மகளிர் சங்கத்தின் இணை செயலர் திருமதி விசாலாட்சி வள்ளியப்பன் ஆட்சி அவர்களையும், சங்கத்தின் பட்டய தலைவி தஞ்சாவூர் நகரத்தின் பட்டய தலைவி திருமதி அலமேலு சிதம்பரம் ஆட்சி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரம்பொருளை அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நிற்கும் ஆண்டவனை வந்தனை செய்து விழாவினை தொடங்குவோம். முத்தமிழ் சொல்லெடுக்க என் நாவினிலே முழுமுதற் பொருள் விளங்கும் தேரலாய் தித்திக்கும் தமிழால் பாமாலை சூடி இவ்விழாவினை இனிதே துவக்கிட திருமதி விசாலாட்சி பழனியப்பன் ஆட்சி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முந்தி விநாயக சரணம், முருகனின் மூத்தவ சரணம், கருணையின் வடிவே சரணம், எம்மை காத்திடுவாய் என்றும் சரணம். முந்தி விநாயக சரணம், முருகனின் மூத்தவ சரணம், கருணையின் வடிவே சரணம், எம்மை காத்திடுவாய் என்றும் சரணம். அன்னை தந்தை தெய்வம் என்று அழகாய் சொன்னாய் நீ அன்று, ஞான பழத்தை பெற்றவனே ஞானம் எமக்கு அளிப்பவனே. முந்தி விநாயக சரணம், முருகனின் மூத்தவ சரணம், கருணையின் வடிவே சரணம், எம்மை காத்திடுவாய் என்றும் சரணம். யானை முகத்தை கொண்டவனே எம்மை காக்க வந்தவனே, வேதங்கள் போற்றும் நாயகனே, யாவரும் விரும்பும் கணபதியே. முந்தி விநாயக சரணம், முருகனின் மூத்தவ சரணம், கருணையின் வடிவே சரணம், எம்மை காத்திடுவாய் என்றும் சரணம், எம்மை காத்திடுவாய் என்றும் சரணம். நன்றி. குழிபிறையில் பிறந்து வேகப்பட்டி மணாளனை மணந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் பேச்சில் சிறந்த பண்பாளரும் ஆகிய அர்த்தநாரீஸ்வரர் போல் அஜந்தாவுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வர என்று கேட்ட பொழுது அண்ணனை கேட்டு சொல்கிறேன் என்று கூறி 2 வருடங்களாக நமது மகளிர் சங்கத்தின் உறுப்பினர்களை ஆறுபடை செந்தில்வேலனின் திருப்பாதங்களுக்கு திருப்புகழை சமர்ப்பிக்க வைத்த பெருமையும், ஆவுடையார் கோவில் மாணிக்கவாசகர் சன்னதியில் திருவாசகம் பாராயணம் செய்ய வைத்த பெருமையும், தலைவி பதவி ஏற்றவுடன் சங்கத்திற்கு தாங்கள் என்ன செய்ய இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது உழவார பணிதான் முதலில் செய்வேன் என்று கூறி சொல்லியபடியே
முதலில் தேவகோட்டை நகர சிவன் கோயிலுக்கு கூட்டிச் சென்றார்கள். நினைத்ததை நிறைவேற்றும் வல்லமை படைத்தவர். தலைவியாக மட்டும் இல்லாமல் செட்டிநாட்டு சந்தையில் உறுப்பினர்களோடு கலை நிகழ்ச்சிகளில், அதாவது கும்மி ஆட்டம் ஆடிய பெருமை கொண்ட எங்கள் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி ஸ்லோச்சனா ஆட்சி அவர்களை வாங்க என வரவேற்க அழைக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். எட்டாத பல உயரங்களை எட்ட துடிக்கும் திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் 8வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகவென இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். சிறப்பு பேச்சாளர் விஜய் டிவி திருமதி கபிலா விஷாலாட்சி, சன் டிவி புகழ் திருமதி கவிதா ஜவஹர், இருவரையும் வருகவென வரவேற்கிறேன். கவிதா விஷாலாட்சி நம்ம வீட்டு பிள்ளை, எல்லாரும் பேச கேட்டிருப்பீங்க. கவிதா ஜவஹர் பேசி நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், அவங்களும் நல்லாவே பேசுவாங்க. ஆனால் அவங்கள ஒரு தலைப்பு நீங்களே கொடுங்கன்னு கேட்டோம். அவங்க கொடுத்துருக்க தலைப்பை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். முதல்ல நல்லதொரு குடும்பம், இது ரெண்டுமே நம்மளுக்கு நம்ம மகளிர் சங்கத்துக்கு ரொம்ப பொருத்தமாக கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க மனம்போல் வாழ்வு, நல்லதொரு குடும்பங்கிறதுக்கு நம்ம இந்த 2 வருஷ காலமாக நம்ம சங்கத்தில் எல்லாருமே இணைஞ்சு ஒன்றாவே எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். அக்கானும் தங்கச்சினும் அண்ணினும் நல்ல ஒரு சந்தோஷமாகவே இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு போர் கேட்க போகிறது, மிட்டாய் சாப்பிட போகிறதுனா கூட நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உன்னையும் கூப்பிட்டுக்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து போந்திருக்கோம். இது நம்ம நல்லதொரு குடும்பமாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மனம்போல் வாழ்வுங்கிறதுக்கு ஒன்று நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது உறுதியாக நினச்சோம்னா நடக்கும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம சங்கத்துக்கு ஒரு கட்டடம் வேணும்னு எல்லோரும் உறுதியாக நினைப்போம். நடக்காதான்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளால் மட்டும் முடியாது. பெரிய சங்கத்தில் நிறைய பேர் கொடை உள்ளல்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு உதவுவாங்க. நம்ம நிச்சயமாக ஒரு கட்டடம் கட்டி அடுத்த ஆண்டு விழாவுக்கு நம்ம எல்லோரும் நம்ம சொந்த கட்டடத்தில் ஆண்டு விழா கொண்டாடுவோம். அடுத்தபடியாக முன்னிலை வைக்கும் சேர்மன் திரு சின்ன அழகப்பன் அண்ணன் அவர்களையும் மகளிர் சங்கத்தின் முதல் தலைவி திருமதி அழகம்மை ஆச்சி அவர்களையும் வருகவென வரவேற்கிறேன். ஆட்சியையும் அண்ணையும் வரவேற்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். நம்ம நகரத்தார் சங்கம் ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகுது. நம்மளுக்கு ஒரு சங்கம் மகளிர் சங்கத்துக்கு அமைக்கணும்னு எல்லோரும் மறந்துட்டாங்க. அதை நம்ம சின்ன அழகப்பன் அண்ணனும் நம்ம அழகம்மை ஆட்சியின் முன்னின்று நடத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தபடியாக திருச்சி நகரத்தார் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை வருகவென வரவேற்கிறேன். நகரத்தார் சங்கம் சப்போர்ட் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. நமக்கு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி, இப்போ இருக்க சுப்பிரமணியனும் சரி, நம்ம எது கேட்டாலும் சரின்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியன் நாங்கள் ஆண்டு விழாவுக்காக ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறோன்னு கேட்டோம். அன்றைக்கி என்ன நாள் கூட பார்க்கல, வச்சுக்கங்க ஆச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எங்களுக்கும் நவராத்திரி இருக்காச்சு, நீங்களும் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு நமக்கு ஒத்துழைக்கிறாங்க. இது தொடரணும். இன்னும் அவங்கள உதவுவாங்க. நம்மளும் அவங்க சப்போர்ட் பண்ண நம்ம மகளிர் சங்கமும் வளரும். அடுத்தபடியாக சேர்மன் திரு கிருஷ்ணன் அவர்களை வருகவென வரவேற்கிறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் செட்டியார் தான். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என்னுடைய வெற்றிக்கு பின் எங்கள் செட்டியார் தான் இருக்காங்கிறத நான் இந்த மேடையில் சொல்லிக்க பெருமை அடைகிறேன். அடுத்தபடியாக என்னுடன் தோள் நின்று எனக்கு எல்லா விதத்திலையும் உதவிய எங்கள் நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் வருகவென வரவேற்கிறேன். அடுத்தபடியாக முன்னாள் தலைவர்கள் அருணாச்சலன் அவர்களையும் மீனாட்சி சுந்தரன் அவர்களையும் வருகவென வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நமது தோழமை சங்கங்களான வெளியூர் சங்கங்கள்லேருந்து வந்திருக்க தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் திருமதி நாகம்மை பழனியப்பன் அவர்களையும் அவர்கள் உறுப்பினர்களையும், திருப்பூர் மகளிர் சங்க தலைவி திருமதி கல்பனா சிவராமன் அவர்களையும் அவர்கள் உறுப்பினர்களையும், மதுரை நகரத்தார் மகளிர் சங்க தலைவி திருமதி விஜயலட்சுமி மீனாட்சுந்தரம் அவர்களையும் அவர்கள் உறுப்பினரையும், புதுக்கோட்டை மகளிர் சங்க தலைவி திருமதி லதா அருணாச்சலம் அவர்களையும் அவர்கள் உறுப்பினர்களையும் வருகவென வரவேற்கிறேன். நான் எப்பொழுதுமே 6 வருஷமாக நான் பொருளாளர், 8 வருஷமாக நான் 6 வருஷம் பொருளாளர் இருந்திருக்கேன். எப்போதுமே நான் நன்றி உரை சொல்லியே பழகி போச்சு. ஆனால் எல்லோரும் நான் நன்றி உரைன்னு ஆரம்பிப்பேன், எல்லோரும் போயிடுவாங்க, நான் சேரை பார்த்தே சொல்லி பழகியிருக்கேன். அதில் இந்த வருஷம் உங்களை விடுறதில்லை. இந்த வருஷம் நான் முன்னாடியே வரவேற்புரையிலேயே என்னுடைய நன்றியை சொல்லிக்க ஆசைப்பட்றேன்.
ஏன்னா நாங்கள் இந்த சங்கம் ஆரம்பித்தப்ப சில ஏற்பாடுகள்லாம் நினச்சி வச்சுருந்தோம். அதுக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு சில திட்டங்களை திட்டங்கள் போடுறது மட்டும் பெருசு இல்லை, அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயம். அதுக்கு உதவுறதுக்கு நிறைய கரங்கள் உதவி இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். முதலாவதாக உழவாரப்பணியை நம்ம ஆத்மாத்மா செய்யணும். நம்ம சங்கத்தில் மேலோட்டமாக செய்யக்கூடாதுன்னு நினைவு வச்சேன். அப்போ உழவாரப்பணி செய்யலாம். ஏன்னா நம்ம ஆட்சி எல்லோரும் ஆன்மீகத்தை தான் முதல்ல விரும்புவோம். அதனால் உழவாரப்பணி செய்யலாம்னு நினச்சோம். ஆனால் எல்லோரும் முடிவு பண்ணோம், எப்படி செய்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியலை. அதுக்கு நம்ம சென்னை ராமநாதனை எங்கள் ஊருக்கு வாங்காச்சு, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன்னு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சாலும் நாங்கள் எல்லோரும் போய் இறங்கினதுக்கப்புறம் ஐயோ நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்தோம். சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சி இறங்கினோம். அவங்க திருவாச்சியை கொண்டாந்து வச்சது தான் தெரியும். எல்லோரும் ஆட்சியை கையெல்லாம் பரபரன்னு நல்லா சுத்தமாக செஞ்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் உழவாரப்பணியை தேடி போகவே இல்லை, எங்களை தேடி உழவாரப்பணி வந்துச்சு. அதற்கு உடலாலையும் உள்ளத்தாலையும் உழைத்த என் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆட்சி இதுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, உழவாரப்பணிக்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாதுன்னு யோசித்தோம். அப்போ இன்ப சுற்றுலாவும் ஆன்மீக சுற்றுலாவும் போடலான்னு முடிவு பண்ணி எங்கள் செட்டியார் சொன்னேன். அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் சுற்றுலாவுக்கு ஏறினோம்னா அந்த ஒரு வேனில் ஏறி இறங்குற வரைக்கும் எல்லா விஷயம் பேசி அந்த டிரைவரை தூங்கவெல்லாம் விட மாட்டோம். அவர் பேச்சே கேட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வந்துடுவார். போய் இறங்கிட்டு சுற்றுலாவும் முடிச்சுட்டு வந்துடுவோம். அந்த வகையில் உதவிய கோச்சேர்மன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் எல்லோரும் நீங்கள் ஆட்சி வராட்டியும் பரவாயில்ல, அன்னை வர்றாங்களான்னு கேட்குற அளவுக்கு எல்லோரும் ஒன்றிட்டாங்க. அதுக்காக நான் கோச்சேர்மன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மகளிர் சங்கத்தின் சார்பாக. அப்போ இந்த போகும்பொழுது எல்லோரும் சொன்னாங்க, இந்த வேன் உங்கள் வீட்டிலே நிற்கிதே ஆச்சு, நீங்கள் இந்த வேனை வாங்கினா நீங்கள் உங்களுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, உதவியாக இருக்கும்னு. யோசித்து பார்த்தோம். அதையும் நம்ம பெரிய சங்கத்தில் ஒரு இது வச்சுருக்கோம்ல, அதோட கோரிக்கையோடு இந்த கோரிக்கையும் வச்சுருவோம். நிச்சயமாக நம்மளுக்கு வேனை வாங்கி கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம எல்லோரும் உழவாரப்பணியும் இதுவும் மேலும் செய்யலான்னு நினைக்கிறேன். தலைவர் இங்கே தான் இருக்காங்க, கண்டிப்பாக அடுத்து எல்லார்ட்டையும் கேட்போம் நாங்களும். அடுத்தபடியாக பெரிய சங்கத்தில் ஏலம் போட்டு ரொம்ப செய்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தோம், நம்மளும் ஒரு சின்ன ஏலமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். சரி ஏலம்னு சொன்னேன், சரி ஒரு 5-6 பொருள் வைப்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது கிடுன்னு சாமானை வச்சுட்டாங்க. அதை திருப்பி எடுப்பாங்களான்னு யோசித்தோம். அது அதை விட சூப்பராக போச்சு. அப்போ கீழே என்ன தலைவர் சொன்னாங்க, ஆச்சி நாங்கள் கூவி ஏலம் போடுறோம், நீங்கள் என்னாச்சு சத்தமே இல்லாமல் ஏலத்தை போட்டு காசை பிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. இந்த ஏலத்து மூலம் நம்ம மகளிர் சங்கத்துக்கு ஒரு பொருளாதாரம் பெருகும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏலத்துக்கு ஜாமான் வச்சவங்களுக்கும் அதை ஏலத்தில் எடுத்தவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பெரிய நகரத்தார் சங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் சந்தை போடலாம்னு பெரிய லெவலில் திருச்சியில் ஒரு கலக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கொரோனா நீங்கள் கலக்கவெல்லாம் வேண்டாம் நிப்பாட்டிருச்சு. ஆனால் எங்களை விடலை. கேகே நகர் சங்கத்துலேருந்து எங்களை நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நாங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவங்கள்ட்ட ஒரு கலை நிகழ்ச்சி கொடுத்தோம். அதில் எங்கள் சின்ன பிள்ளைங்க 4 பிள்ளைங்க நல்லா டான்ஸ் அடித்து, அதில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு பாட்டு படித்து, அது பிள்ளைங்க மட்டும் இல்லை நாங்களும் கும்மி அடிக்கிறோன்னு அடித்தோம். ஆனால் எங்கள் கும்மியை பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டாங்க. எங்கள் கும்மியை நிச்சயமாக ஒரு ஃபேமஸ் தேவை, நீங்களும் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் நல்லா கும்மி அடிப்போம். கும்மி மட்டும் இல்லை, நாங்கள் பாட்டும் பாடணும்னு முடிவு பண்ணோம். அதற்கு இறைவன் வழிவகுத்து கொடுத்த மாதிரி எங்களுக்கு திருப்புகள் கிடச்சிச்சு. திருப்புகள்னு போட்ட உடனே திருச்சி மகளிர் சங்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாரையும் கூட்டிகிட்டு நல்லா போய் திருப்புகளும் பாடினோம், திருவாசகத்துக்கும் போயிருக்கோம். அந்த திருப்புகளுக்கு எல்லாருக்கும் பாடின ஆட்சிகளுக்கும் அதுக்கு வாய்ப்பளித்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மாதாந்திர கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ரொம்ப வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் நடத்துவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நைட்டு உணவு ஏற்பாடு பண்ணியிருப்போம். அதுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ஒரு சிறப்பு நன்றி, நான் பிறவாத மகளான சங்குமினால் கணேசன் அவர்களுக்கு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னு கேட்குறீங்களா, நாங்கள் 2 பேரும் முதல் நாள் சண்டை போடுவோம், மறுநாள் காலைல பேசிக்குவோம். அது சொல்கிறதுக்கு அஞ்சவே மாட்டோம். எல்லாம் சண்டை போட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் நிற்போம். ரெண்டாவது, நான் அந்த 2 வருஷ காலமாக என் மக பேர் மீனான்னு என் மகளை கூப்பிட்டதை விட சங்கமீனாவை தான் நிறைய கூப்பிட்ருக்கேன். ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பேன், மகன் வருவேன், தம்பி மீனா பேசுகிறாமே உங்கள் செக்ரட்டரி மீனாவான்னு கேட்டுட்டு போவேன். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். எல்லா விதத்துலேயும் உதவி சங்கமீனால் கணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒன்று சொல்லிவிட்டு விடைபெறுறேன்.
நான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, சுலோச்சனாச்சிக்கா பதவி கொடுக்குறீங்க, அவங்க டிகிரி வாங்கலையேன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நான் வந்து முதல் மீட்டிங்லேயே சொன்னேன், எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் உதவினீங்கன்னா நிச்சயமாக என்னால் நடத்த முடியும். அப்படி ஒரு தேரை இழுக்கிறேன்னா நிறைய கைகள் வேணும், ஒருத்தரால் இழுக்க முடியாது, நீங்கள் எல்லோரும் இழுத்தீங்கன்னா நானும் இழுத்து போயிடுவேன். காமராஜர் வந்து படிக்கலை, அதனால் படிக்கலைங்கிறதுக்காக அவர் வந்து நாட்டை ஆளாமல் நாட்டை ஆண்டார். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அவரால் படிச்சிருக்காங்க. அது மாதிரி என்னால் முடியும், நீங்கள் எல்லோரும் உதவுனான்னு சொன்னேன். அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு உதவி இருக்கீங்க. அந்த தேர் ஒரு வளம் வந்து நல்ல சுற்று சுற்றி வந்து நிலையில் நிற்கிது. இந்த தேர் இன்னும் பல வாரம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த தேருக்கு கை கொடுத்த அனைத்து கைகளுக்குமே எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக எனது உறுப்பினர்கள் வந்து, நாங்கள் உறுப்பினர்கள் தான், நாங்கள் நிர்வாகிகள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா வகையிலையும் நிர்வாகிகளும் சரி, என் உறுப்பினர்களும் சரி, என்னுடன் ஒத்துழைத்தனால தான் இந்த 2 வருட காலங்களும் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக போச்சு. அதற்காக எங்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும், எனது நிர்வாக குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நகரத்தார் மகளிர் சங்கத்தின் மிகச்சிறந்த ஃபோட்டோகிராஃபர். மாயை படத்தில் மின்னல் என்று அழைச்சா டக்குன்னு வர மாதிரி நம்ம உறுப்பினர்கள் யாரேனும் மீனா என்று அழைத்தால் சங்குமீனாட்சி அவர்கள் டக்கென்று வந்து விடுவார். ஃபோன் அடித்தால் 2வது ரிங்கில் எடுத்து விடுவார்கள். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்பதற்கேற்ப ஒருவரிடம் கருத்து வேறுபாடு இருந்தால் உறவை முறிக்கும் இக்காலத்தில் அவர்களுடன் மீண்டும் மீண்டும் நட்பு பாராட்டி உறவை மேம்படுத்துவார்கள். அலுவலக பணி, சங்க பணி, குழந்தைகளின் படிப்பு, குடும்ப நிர்வாகம் அனைத்தையும் ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்படுத்தும் பன்முக நெறியாளராம் ஆகிய நம் மகளிர் சங்கத்தின் சுறுசுறுப்பான எங்கள் செயலாளரை நம் முன்னிலையில் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க வாங்க வாங்க என்று அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நகரத்தார் மகளிர் சங்கம் திருச்சி 2021-2023 ஆண்டிற்கான மகளிர் சங்க செயல்பாடுகள். நமது மகளிர் சங்கம் 17/12/2015 அன்று துவங்கப்பெற்றது. கடந்த 8 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக மகளிர் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 22/11/2021 அன்று நடந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்களின் ஆதரவுடன் 2021-2023 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவியாக திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களும், துணைத் தலைவியாக திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்களும், செயலாளராக திருமதி சங்கமினால் கணேசன் அவர்களும், இணைச் செயலராக திருமதி விஷாலாட்சி வள்ளியப்பன் அவர்களும், பொருளாளராக திருமதி முத்து அழகப்பன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கடந்த 6 ஆண்டுகளாக திருமதி அழகமைச்சின் அழகப்பன் தலைவியாக இருந்து மிகச் சிறப்பான முறையில் சங்கத்தை கொண்டு சென்றார்கள். தொடர்ந்து புதிய தலைவியான திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் பொறுப்பேற்ற அன்று முதல் திட்டமாக உழவார பணியை அறிவித்தார்கள். அவர்கள் மகளிர் சங்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள். ஆன்மீக சுற்றுலா 14/4/2022 சுவாமிமலை மற்றும் திருக்கடையூர். 3/8/2022 காவேரி பூம்பட்டினம் லலிதாம்பிகை கோவில் தரங்கம்பாடி பீச். 24/9/2022 பெருமாள் கோவில்கள். பெருமாள் கோவில் மூலங்குடி கோவில், வேகப்பட்டி, செவ்வூர், திருமயம், திருக்கோஷ்டியூர் வன்புகழ் நாராயணன் கோவில், மலம்பட்டி சிவன் கோயில். 1/5/2022 பிச்சாவரம், சிதம்பரத்தில் வந்து தில்லை காளியம்மன் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில். 14/4/2023 சுவாமிமலை மற்றும் திருவையாறு திங்களூர். உழவார பணி எங்களோட சங்கத்தோட முதல் திட்டம். அது உழவார திருப்பணியின் மகிமை அறிவோம், உழவாரம் செய்வோம். 2/1/2022 தேவகோட்டை நகரச்சிவன் கோவில், பத்ரகாளியம்மன் கோவில், கோட்டையம்மன் கோவில், வைரவேல் மண்டபம் மேற்கண்ட கோவில்களில் மிகச் சிறப்பாக நம் உறுப்பினர்கள் முதல் உழவார பணியை செய்தனர். உழவார பணியை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் சன்னைஸ் ராமநாதன் அவர்கள். தேவகோட்டை நகரச்சிவன் கோவில் நிர்வாகிகள் சிற்றுண்டி, மதிய உணவு மற்றும் மற்ற ஏற்பாடுகளை மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இருந்தனர். 24/4/2022 மாத்தூர் கோவில் உழவார பணி. நமது 23 உறுப்பினர்கள் மாத்தூர் கோவில் உழவார பணிக்கு சென்றனர். அங்கு மிகச் சிறப்பாக உழவார பணியை செய்தனர். மாத்தூர் கோவில் நிர்வாகிகள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். 13/2/2022 புதுக்கோட்டை உழவார பணி. புதுக்கோட்டையில் உள்ள திருவேங்கி வாசல் சிவன் கோவிலில் உழவார பணி செய்ய நமது நகரத்தார் மகளிர் சங்க உறுப்பினர்கள் 22 பேர் உழவார பணி செய்து சிவனின் அருளை பெற்றனர். கோவில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் காலாஞ்சி கொடுத்து சிவனின் அருளை கிடைக்கச் செய்தனர். புதுக்கோட்டை உழவார பணியை ஏற்பாடு செய்தவர்கள் வேகுப்பட்டி திரு ஆண்டியப்பன் அவர்கள். 6/11/2022 வேகுப்பட்டி உழவார பணி. வேகுப்பட்டி அம்மன் கோவில், சிவன் கோவில், முருகன் கோவில், ஐயப்பன் கோவில் உழவார பணி செய்ய நம்ம நகரத்தார் மகளிர் சங்க உறுப்பினர்கள் 22 பேர் சேர்மன் அழைத்து சென்றார்கள். நம் உறுப்பினர்கள் உழவார பணி செய்து சிவனின் அருளை பெற்றனர். நம் மகளிர் சங்க உறுப்பினர்கள் உழவார பணி செய்ததை பார்த்து வெள்ளி அங்கிகளை துடைக்க கொடுத்தனர். நம் தலைவி திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்கள் தன் சொந்த ஊரில் உழவார பணியை மகளிர் சங்கத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள்.
அவர்களுக்கு உறுதுணையாக அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உளவார பணியை செய்தார்கள். உளவார பணியை இணைந்தே முடித்து நம் உறுப்பினர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் காலாஞ்சி பெற்று ஊர் திரும்பினார்கள். 2/3/2023 வயலூர் உளவார பணி. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலமான வயலூரில் நம் மகளிர் சங்கத்திற்கு உளவார பணி செய்ய கிடைத்தது மிகப்பெரிய வரம். இதை நம் தலைவி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் 22 உறுப்பினர்கள் செய்தனர். உளவார பணியை ஏற்பாடு செய்தவர்கள் திரு பிரைட் நாகப்ப அண்ணன் செவ்வூர். 22/5/2022 நகரத்தார் புகைப்பட கலைஞர் அவர்கள் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்த பின் நடந்த முதல் கூட்டம் புதுக்கோட்டையில் நடந்தது. அதற்கு நமது மகளிர் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் சென்று வாழ்த்தி வந்தனர். மாதாந்திர கூட்டம் 2 வருடமாக ஒவ்வொரு மந்த்லி 8ஆம் தேதி மாதாந்திர கூட்டம் நடக்கும். அது இறைவணக்கம் பாடி கூட்டம் துவங்க பெற்றது. தலைவர் வரவேற்புரை நல்கி செயலர் நடந்த நிகழ்வுகளை வாசித்து பொருளாளர் கணக்கை வாசித்தார். ஒவ்வொரு மாதமும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பெற்றன. உறுப்பினர்களின் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. வேடிக்கை விளையாட்டு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு கூட்டம் நிறைவில் உறுப்பினர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இரவு அருந்தி செல்வர். செவ்வா பிள்ளையார் இது மகளிருக்கு மட்டும் உறுத்தானது. ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அந்த ஆடி மாதம், தை, மாசி இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒவ்வொரு கிழமை செவ்வாய்சாமி கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் 70 உறுப்பினர்கள். அன்னைக்கு மட்டும்தான் எங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக வரும். மீட்டிங்கில் 30 பேர் வருவாங்க. செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு 80 பேர் வருவாங்க. ஒவ்வொரு வாரமும் 70லேருந்து 80 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு வாரமும் உறுப்பினர்கள் மாவு, பூ, நெய், தேங்காய், பழம் ஆகிய பொருட்கள் உபயம் கொடுத்து உதவினார்கள். விளக்கு பூஜை ஒவ்வொரு ஆடி மாதமும் தை மாதமும் விளக்கு பூஜை மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. 25 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். இந்த விளக்கு பூஜையின் போது முதன்முறையாக விளக்கு பூஜையில் மங்கள பொருட்கள் ஏலம் விடப்பட்டது. அதான் நம்ம சங்கத்திற்கு நிதி கிடைத்தது. ஏலம் எடுத்தவர்கள் என்ன வேண்டுதலுடன் எடுத்தாலும் அவர்களுக்கு நினைத்தது நடந்தது. திருப்புகழ் பாராயணம். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். இந்த திருப்புகழுக்கு நான் ஒரு சின்ன நான் திருப்புகழ் என்னை 2 பேர் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நான் திருச்சிக்கு கொண்டு வந்ததில் சின்ன பெருமை என்னை சேர்ந்தது. அதை நான் சொல்லிக்கிறேன். அழகமையாச்சி முடிக்கிற ஸ்டேஜில் திருப்புகழ் அப்ரோச் பண்ணாங்க. அப்போதைக்கு சங்கத்தில் ஏற்பாடு பண்ணால் ஆட்சி கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ சுலோச்சனாச்சியே பொருளாளராக இருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு ஆரம்பித்தோம். அதை பெரும் விருட்சமாக கொண்டு போனது நம்ம தலைவி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்கள். எந்தெந்த ஊர் நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க சுலோச்சனாச்சி வீடு, எங்களோட வீடு குளிப்பிறை, தஞ்சாவூர், காரைக்குடி, ஆமணிப்பட்டி, கனவராயம்பட்டி, திருச்சி, மிராச்சிலை, கோயம்புத்தூர், கனவராயம்பட்டி. அது கனவராயம்பட்டியில் என்னென்னா காவடி மண்டபம் அப்போ தான் புதுசாக கட்டினாங்க. எங்களுக்கு அந்த பாட வாய்ப்பு அங்கே கிடச்சிது. தேவக்கோட்டை, புதுப்பட்டி. அதுக்கப்புறம் 6 படை வீடு, பழனி, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி. திருக்கல்யாணம் 8/3/2022, 3/9/2023 ஆகிய தேதிகளில் கரூர் சண்முகருக்கு திருக்கல்யாணம் நடந்தது. அதற்கு நம் உறுப்பினர்கள் சென்று வந்தனர். திருவாசகம் முற்றோதல். திருவாசகத்துக்கு உருகாதர் ஒரு வாசத்துக்கும் உருகார். 10/3/2023 உத்தரகோசமங்கை. 21/3/2023 ஆவுடையார் கோயில். 9/7/2023 இரணியூர் ஆகிய கோவில்களில் திருவாசக முற்றுதல் நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் 30 பேர் கலந்து கொண்டு சிறப்பாக பாடினார்கள். 38 இடங்களில் குறிப்பிட்ட திருவாசக தலங்களில் ஒன்றான உத்தரகோசமங்கையில் முதலில் பாடியது மிகச்சிறப்பு. பின்னர் மாணிக்கவாசகர் திருவாசகம் இயற்றிய ஊரில் பாடியது அதைவிட சிறப்பு. பின்னர் கும்பாபிஷமான 48 நாட்களுக்குள் இரணியூரில் திருவாசகம் பாடியது அடியார் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம். 5/8/2023 மற்றும் 6/8/2023 செட்டிநாடு சந்தை. திருச்சி KK நகர் கற்பக விநாயகர் சங்கம் மகளிர் சங்கத்துடன் ஈவென்ட் பார்ட்னராக இணைந்து கொண்டு செட்டிநாடு சந்தை நடத்தினார்கள். மகளிர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற உதவியை செய்தனர். முதல் நாள் அன்று மாலை மகளிர் சங்கம் 1 மணி நேரம் கலை நிகழ்ச்சியை நடத்தினர். தலைவர் சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள். உறுப்பினர்கள் 10 பேர் கும்மி அடித்தார்கள். சிறுமிகள் நடனம் ஆடினார்கள். திருச்சி KK நகர் சங்க நிர்வாகிகள் அனைத்து உதவிகளும் செய்தனர். மகளிர் சங்க சார்பில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இணைந்து ஒரு ஸ்டால் போட்டனர். இது உறுப்பினர்களுக்கு சுயதொழில் தொடங்க தன்னம்பிக்கையை தந்தது. நமது துணை சேர்மன் செட்டிநாடு சந்தை திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு அமைச்சர் KN நேருவை அழைத்து வந்தது பெரும் பங்களிப்பை செய்தார்கள். 25/6/2023 தஞ்சாவூர் மகளிர் சங்க ஆண்டு விழா. தஞ்சாவூர் மகளிர் சங்க ஆண்டு விழாவிற்கு நம்ம சங்க உறுப்பினர்கள் 5 பேர் சென்று வந்தனர். தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்க நிர்வாகிகள் நம் உறுப்பினர்களை வரவேற்று உபசரித்தனர். 28/9/2023 திருப்பூர் மகளிர் மன்ற வெள்ளி விழா. திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்ற வெள்ளி விழாவிற்கு நம்ம சங்கத்திலிருந்து 22 உறுப்பினர்கள் திருப்பூர் மகளிர் மன்ற வெள்ளி விழாவிற்கு சென்றனர். முதலில் பவானி சென்று தீர்த்தமாடி, பின்னர் கைத்தமலை சென்று முருகனை தரிசித்து, பின் திருப்பூர் மகளிர் மன்ற வெள்ளி விழாவிற்கு சென்றோம். அங்கு திருப்பூர் மகளிர் மன்ற முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் இந்நாள் நிர்வாகிகள் வரவேற்று மரியாதை செய்தனர்.
29/10/2022 சுதந்திர தின விழா அன்று உலக மகளிர் சங்கங்கள் இணைந்து அவரவர் வீட்டில் கொடியேற்றி புகைப்படம் எடுக்கச் சொன்னார்கள். அனைவருடைய புகைப்படத்தையும் கொடியில் ஏற்றி அதை வெளியிட்டனர். உலக மகளிர் தின விழா மற்றும் விளையாட்டு விழா 25/2/2022 அன்று 25/2/2023 மகளிர் தினத்திற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. 8/3/2022 8/3/2023 உலக மகளிர் தின விழா ஃபெமினா கோட்டையில் அனைத்து சங்கங்கள் சார்பில் கொண்டாடப்பெற்றது. 24/2/2022 மாத்தூர் நகரத்தார் குல டிவி முதல் வருடமாக 10ஆம் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த நகரத்தார் மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கப்பெற்றது. அதில் நமது மகளிர் சங்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். அதில் நம் கோச்சேர்மன் திரு கிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். நம் மகளிர் சங்கத்தின் செயலரும் நகரத்தார் குல டிவியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான திருமதி சங்கமினால் கணேசன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். நம்ம சங்கத்தின் 5 உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டார்கள். 15/10/2023 விளையாட்டுப் போட்டி ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டி உறுப்பினர்களின் உறுப்பினர்களுக்கும் நடைபெற்றது. அதில் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு ஆண்டு விழாவில் பரிசுகள் வழங்கப்பெறும். 2, 3ஆம் இடம் மற்றும் ஆறுதல் பரிசு பெற்றவர்களுக்கு அன்றே வழங்கப்பெற்றது. போட்டிகளை நிர்வாக உறுப்பினர்கள் நடத்தினார்கள். நடுவராக அழகப்பன் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் இருந்தார்கள். பரிசுகளை சேர்மன் சின்ன அழகப்பன் அவர்கள் வழங்கினார்கள். எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த சேர்மன் திரு சின்ன அழகப்பன் அவர்களுக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக நடத்தி சென்ற மகளிர் சங்க தலைவர் திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களுக்கும் இவர்கள் மிகச் சிறப்பாக செயலாற்ற உறுதுணையாக இருக்கும் அவர்கள் செட்டியார் மற்றும் துணை சேர்மன் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் மகளிர் சங்கத்தின் பட்டய தலைவி திருமதி அழகமை சின்ன அழகப்பன் அவர்களுக்கும் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. நமது மகளிர் சங்கத்தின் துணை சேர்மன் திரு கிருஷ்ணன் அவர்கள் ஆன்மீக சுற்றுலா, திருப்புகழ் பாராயணம், திருவாசகம் அனைத்திற்கும் முழு ஏற்பாடு செய்து அழைத்து சென்று வந்தார்கள். மேலும் நிதி ஆதாரத்தை பல வழிகள் முயன்று பெருக்கினார்கள். அதற்கு செயலர் சங்கமினால் கணேசன் அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். நமது மகளிர் சங்க எல்லா நிகழ்வுகளுக்கும் இடம் கொடுத்து உதவிய திருச்சி நகரத்தார் சங்க அனைத்து முன்னாள் மற்றும் இந்நாள் நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. திருச்சி நகரத்தார் சங்கம் உதவியும் ஒத்துழைப்பும் மகளிர் சங்கம் மலர என்றென்றும் தேவை. நான் 6 வருஷமாக செக்ரட்டரியாக இருக்கேன். இதோட எனக்கு இன்னொரு 1 மாதத்தில் செக்ரட்டரி பதவி முடியுது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த மற்ற எல்லாருக்கும், எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அழகமையாச்சி ஆகட்டும், சுலோச்சனா கிருஷ்ணன் ஆட்சி ஆகட்டும், எல்லாருக்கும் மிக்க நன்றி. என்னோடய குழந்தைங்களும் சரி, என்னோடய செட்டியாரும் சரி எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் செட்டியார் அபுதாபியில் இருக்காங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ தூரம் என்னால் வேலை பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு எல்லாருமே என்னோடய உறுப்பினர் எல்லாமே எனக்கு ரொம்ப பாசமாக அக்கறையாக இருப்பாங்க. எனக்காக எல்லாத்துக்கும் ஓடி வருவாங்க. எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி. திருச்சி நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சேர்மன் ஆகிய திரு சின்ன அழகப்பன் அண்ணன் அவர்களை மகளிர் சங்கத்தை வாழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க முன்னாள் தலைவர் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம்.